அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கட்டிங் கிராஸ் ப்ளவுஸ், அதாவது கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அளவெடுத்து வெட்டுறது எப்படின்னு பார்த்துட்டோம். அதை ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ண சொல்கிறேன், என்ன பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நம்ம கிராஸ் கட்டுக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம்னா, நேர் ப்ளவுஸில் எப்படி வெட்டுறோமோ அதே தான், ஸ்டிச்சிங்கும் அதே தான். ஜஸ்ட் பீஸை மட்டும் கிராஸில் வெட்டிக்குவோம். இந்த கிராஸ் எப்படின்னா, இப்படி பார்க்குறச்ச அந்த கிராஸ் தெரியுது இல்லையா, இந்த நூலும் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் வரும். அந்த தறி பார்த்தீங்கன்னா நல்லா கிராஸில் வரும். இப்படி ஒரு இது கிடைக்கும், கிரிப் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வந்து போடும்போது நல்லா ஃபிட்டாக இருக்கும். இதை தைச்சி பழகினவங்க இதுலேயே தான் தைப்பாங்க, நேர் ஜாக்கெட் தைக்க மாட்டாங்க. நல்லா இது மாதிரி ஒரு இது கிடைக்கும், ரிப் மாதிரி. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நேர் ஜாக்கெட் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் தைக்க போகிறோம். வாங்க தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு பக்கத்தையும் தனித்தனியாக ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி இதை சமமாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த 3 டாட்டில் இது ஃபர்ஸ்ட் டாட்டு. நம்ம நார்மல் கட் ஜாக்கெட்டுக்கு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி தான் கிராஸ் கட்டுக்கு. கிராஸ் கட்டில் ஸ்டிச்சிங்லாம் ஒன்று தான், கட் பண்ணும்போது ஜஸ்ட் பீஸை மட்டும் மாற்றி கட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த 3 டாட்டில் ஃபஸ்ட் டாட் பிடிச்சிட்டோம், செகண்ட் டாட் பிடிக்கிறோம். அதோட எப்போவுமே 3 இன்ச்சு டாட் எடுத்திங்கன்னா 3 இன்ச்சே எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்லேயும் எடுக்கலாம். 2.5 இன்ச்சில் எடுக்கும்போது கப் ஷேப் கொஞ்சம் அமங்கலாக வரும். 3 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அதே 3 இன்ச்சே வச்சுருங்க. இந்த டாட் இருக்கு இல்லையா, அதை கிட்ட கொண்டு போக கப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும். எட்டை கொண்டு போக உங்களுக்கு கப் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த அடி டாட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டோட ஹைட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஷார்ப்பு சேர்கிற இடத்துல இந்த அடி டாட்லேருந்து இந்த பக்கம் ரொம்ப கிட்ட போகாமல் கொஞ்சம் எட்டை எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வேணும் அப்படின்னா 2.5 இன்ச்சு டாட் எடுத்துக்கோங்க. டாட்டோட டிஃப்ரெண்ட்டு, இந்த லென்த்து எல்லாமே 2.5 மாற்றிக்கணும். இது 2.5னா இதுவும் 2.5, இதுக்கான அந்த தூரமும் 2.5, அப்படியெல்லாம் 2.5ஆவே மாற்றிக்கோங்க. கப் ஷேப் கரெக்டாக இருக்குது. அந்த பக்கமும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஜஸ்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இடுப்பட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இடுப்பட்டிக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அளவெடுத்து நறுக்கிக்குவோம். இந்த மாதிரி 2 ரெடி பீஸ் இருக்குது. இதிலே கிளாத் பத்தாததுனால நம்ம வேறு கிளாத் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பிகினர்ன்றதுனால நீங்கள் தைச்சிட்டு அப்புறமா அளவு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கூட குறைச்சா வராது. இதுலேயே உங்களுக்கு தூரம் நிறைய இருக்கிறதுனால வெயிட் பீஸ் பெருசாக தேவைப்படாது. இதே கம்மியாக இருந்ததுன்னா ஒரு வெயிட் பீஸும் கொடுக்கணும். இதே மாதிரி அந்த இடுப்பட்டியும் ரெடி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி 2 பட்டியும் ரெடி பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அதர் பீஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட் பேஜை கண்டிப்பாக குறிச்சிக்கணும். இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு அளவு பார்த்துருவோம். இப்போ இது முன்னாடி பக்கம் குறிச்சிருக்கோம், அதனால் அதையே அப்படியே வைக்கிறோம். கரெக்டாக இதுக்கு நேரம் வருதா, கொஞ்சம் கூட தையலுக்கு, அவ்வளோதான். இந்த பக்கத்துக்கு அப்படியே அடிப்பக்கத்தை எடுத்து வைக்கிறோம். இது அடிப்பட்டி. இது கரெக்டாக அளவு தெரியும் நமக்கு. அந்த பிசுறு விட்டுருக்கத்தோடு சேர்த்து குறிச்சிட்றோம். இடையில பெண்டு பார்க்குறேன்னா கூட இப்படி பார்த்துக்கோங்க, எவ்வளோ இறங்கி வருதுன்றத. அவ்வளோதான். இந்த குறிச்ச பக்கத்தை இந்த இடத்துல வைக்கிறோம். இது மேலே வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரோம். இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் இப்படி திரும்பும்போது முன்ன பின்ன வரும் இந்த மாதிரி. அதுக்கு தான் இந்த மூலையில் லைட்டாக இப்படி அந்த கூராக இருக்கிற பகுதியை இப்படி லைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணாலும் சரி பண்ணாமலே நீங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கூருக்கு போகாமல் இப்படி வைங்க. இப்படி வைக்கும்போது நம்ம திருப்பும்போது சமமாக இருக்கும். இதுலேயே இன்னொரு ஓட்டுறனாலும் ஓட்டிக்கலாம். இப்படி நம்ம திருப்பி கரெக்டாக இந்த அமுக்கு தையல் போடுறது, அது எங்கே போடணுன்னா
இந்த பட்டி மேலே போடக்கூடாது, இந்த ஜஸ்ட்லையும் தள்ளி போடக்கூடாது. கரெக்டாக அந்த எண்டில், இந்த ஜஸ்ட் பீஸோட அந்த எண்டில் இப்படி வரணும். இதில் இந்த ஃப்ரண்ட்டு குறிச்சிருக்கிற பக்கத்தை பார்த்துக்கோங்க. எப்பயும் இந்த நல்ல பக்கத்து மேலே தான் வைக்கணும், இந்த நல்ல பக்கத்தை வைக்கணும். இப்போ இந்த அவுட் சைடும் ஒன்றாயிடும். உள்பட்டி வெளிப்பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. ஒருவேளை முன்ன பின்ன இருந்தால் இந்த தையலும் நேரம் இல்லைன்னா எந்த பக்கம் டாட் குறையுதோ அந்த பக்கத்தில் டாட் எடுத்து விடணும். இது ரெண்டும் முன்ன பின்ன இல்லைன்னா இந்த பக்கத்தில் மடிக்கணும்னா மடித்து விடணும், இல்லைன்னா இந்த பக்கத்துலேயே ஏற்றுறனா ஏற்றி விட்டுறணும். ஓகே, நம்ம இப்போ உள்பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போங்க. உள்பட்டி எப்போவுமே இந்த சைடு, நம்ம அந்த பாடி ஷேப்போட ரைட் சைடு தான் உள்பட்டி. இதுதான் சொன்னேன், நம்ம கை உள்ளே போகிற சைடு புடவை கட்டுவோம் இல்லையா, அப்போது கை உள்ளே போகிற சைடு உள்பட்டி, வெளியில் வர சைடு வெளிப்பட்டி. நீங்கள் அப்படியே ஷோல்டரில் வச்சு பார்த்தீங்கன்னாலும் புரியும் இல்லையா. நம்ம கையோட ரைட் சைடில் தைக்கிற துணி கிளாத்து கிடக்கு இல்லையா, அதில் ரைட் சைடு உள்பட்டி. அவ்வளோதான், உள்பட்டி வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு தையல் மட்டும்தான் வெளியில் தெரியணும். இதே மாதிரி வச்சுருங்க. திரும்ப பாருங்க வைக்கிறது எப்படின்னு, நல்லா புரியும். இப்போ இது வெளிப்பட்டி, வீக்கெட் கொடுக்க போகிற பட்டி. நம்ம இந்த மாதிரி மடக்கும் போது கரெக்டாக இது வரைக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீக்கெட் கொடுக்கும்போது உள்ளே பிசுறு இருக்காது. இந்த இடத்துல ஒன்று கழுத்து பீஸ் கொடுத்துட்டு போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் இறக்கி போடுறனாலும் போட்டுக்கலாம். இந்த டாட்டுக்கு கீழே ஒன்று, இந்த இடுப்பட்டி ஜாயிண்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று, அடியில் ஒன்று, அவ்வளோதான். தைச்சதுக்கு அப்புறமும் சரி பார்த்துக்கோங்க 2 பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடு ஹைட் பார்த்து மடிச்சுக்குவோம். இதே மாதிரி இந்த சைடும் சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த குறிச்சதோட கரெக்டாக இப்படி மடிச்சுக்கிறோம். அடித்தோன்னே கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக நடுகுண்டு உங்களுக்கு நம்ம 1 இன்ச் டாட் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அரையும் ஒன்றுன்னு, அந்த டாட் அளவுக்கே ஒரு 3 இன்ச்சஸ் இல்லைன்னா 4 இன்ச்சஸ் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி 2 டாட்டையும் பிடிச்சிக்கோங்க. ஷோல்டருக்கு நேர அந்த அளவு ஜாக்கெட்லேருந்து நம்ம 1 இன்ச்சு டாட் எடுத்தோம், அதாவது இந்த பக்கம் அரை, இந்த பக்கம் அரை இன்ச்சு, அதே ஹைட்டில் கொடுத்துக்கிறோம். 2 பக்கமும் இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், 2 டாட்டும் சமமாக பிடிச்சிருக்கோம். நெக்குக்கு அந்தண்டையும். அடுத்து கை ஜாயின் பண்ணுவாங்க. கை 2ஐயும் எடுத்துக்கிறோம். கைக்கு நமக்கு இறக்கம் பத்தலை, அதனால் இதில் எப்படி ஒட்டு போடுறதுன்னு பார்ப்போங்க. இது மாதிரி நம்ம வெட்டு துணி எடுத்துக்கிறோம். இது மிச்ச துணியில் வெட்டினது. உள்ள மடக்க போகிற துணி மேலே தையல் போடணும், ரெடி துணி மேலே போடக்கூடாது. இதே மாதிரி அந்த இன்னொரு கையும் ரெடி பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 கையும் ரெடி பண்ணியாச்சு. 2 கையும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வச்சு ஜாயின் பண்ண வேண்டியதான். லேசாக முன்ன பின்ன இருந்தால் அது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இது வீக்கெட் கொடுத்துக்கோங்க. எப்பயும் போல் நம்ம கையோட சென்ட்ரு, பாடியோட சென்ட்ரு 2ஐயும் ஜாயின் பண்ணி லெஃப்ட்டும் ரைட்டும் ஓட்டி விட போகிறோம்.
அவ்வளோதான். கை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும். எதுவும் நெளிவு வளைவு இருக்கக்கூடாது. நீட்டாக இருக்கணும் தையல். இதே மாதிரி அந்த கையும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நம்ம அளவு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அளவு பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம இங்கே குறிச்சத்துலேருந்து அடிச்சுட்டு வரோம். நேராக இந்த குறிச்சத்துக்கு வரோம். இதே மாதிரி அந்த பக்கத்தையும் அளவு பார்த்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நம்ம 2 பக்கத்தையும் அளவு பிடிச்சிட்டோம். இப்போ இடுப்பின் சுற்றளவு பார்க்குறோம். கரெக்டாக இருக்கு. அடுத்தது கையின் சுற்றளவு பார்ப்போம். கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம கழுத்து பீஸ் வச்சிட வேண்டியதான். நம்ம கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறதுன்றதெல்லாம் போன வீடியோலேயே போட்டிருக்கோம். டவுட் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. கிராஸ் பீஸை இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இந்த நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். இப்படி வச்சு இது ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது இப்படி நேராக ஜாயின் பண்ணக்கூடாது. இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம கழுத்து பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாடியில் ஜாயின் பண்ணுவோம். எப்பயுமே நம்மளோட உள்பட்டி சைட்லேருந்து தான் ஆரம்பிப்போம். இது எல்லாத்தையும் இப்படி மறந்துடாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது தான் நம்ம கழுத்து வளையும். இந்த பிசரை க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதான். இப்படி பிசரை மடக்கிக்கோங்க. இப்படி லைட்டாக மடக்கி இந்த நம்ம வச்ச பிசர் எல்லாத்தையும் இப்படி நம்ம பக்கமே நீவி விட்டுக்கணும். அந்த அடிக்கு போகிற பக்கமே அப்படியே நீவி விட்டு நம்ம இப்படி பிடிச்சாலே தெரியும். அப்படியே மூடி தைச்சிட்டு வர போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற வேஸ்ட் பீஸ் எல்லாம் வெட்டி விட்டுக்கோங்க. அதை நம்ம மடிக்கும்போது ரொம்ப கனம் கொடுக்காது. வெட்டும்போது கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. ஜாக்கெட்டை வெட்டிடாதீங்க. நம்ம அடுத்து அலங்கார தையல் போட போகிறோம். இப்படி மடக்கிக்கோங்க. நீங்கள் இந்த சைடு போடும்போது வெளியில் 2 தையலும் நீட்டாக விடாது. இப்படி நல்ல பக்கத்துலேயே வச்சு போட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே தையல் வரணும். அது மேலே போய் ஏறக்கூடாது. ரொம்ப அகலமாகவும் போயிடக்கூடாது. பக்கத்துலேயே வரணும். நம்ம இதை ஐயூ கட்டி ரெடி பண்ணிக்கலாம். கிராஸ் கட் ப்ளவுஸ்ன்றது போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மல் கட் ஜாக்கெட் ப்ளவுஸே பிடிக்காது. கப் ஷேப்லாம் அழகாக அமையும். போடும்போது நச்சுன்னு இருக்கும். இன்னர்ஸே தேவைப்படாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும். அனைவரும் முயலுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.